சனி சனி சனி, நீ எங்க இருக்க? சனி, நீ என்ன இதுக்கே பயப்படுறியா? இத பாரு, நம்ம முத தடவை சந்திச்சிருக்கோம் ஸ்மைலி. எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். ஆனா நீ ரொம்பவே மாறிட்ட. எல்லாரும் தான் மாறுறாங்க. நீயே உன்னை பாரு, நீயும் எவ்வளவு அழகாயிட்ட. என்கிட்ட இந்த அளவுக்கு ஃபார்முலா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் என்ன புது காதலனா? சின்ன வயசுல இருந்து நம்ம ஒன்னதான் இருக்கோம். உன்னோட முத காதலன் உன் புருஷனுக்கும் முன்னாடி. நீ கல்யாணம் பண்ணிக்கிட்ட, ஆனா நான் தனியா இருக்கேன். நாம ஒருத்தருக்காக ஒருத்தவங்க பிறந்தவங்க ஸ்மைலி. நீ என்னதான் அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் அவ உன்னோட துணை கிடையாது. நீ நீ உண்மையை சொல்லு, அவனோட வைப் மேட்ச் ஆகலையா? உன்னால இந்த மாதிரி ஒரு கனெக்ஷன் அவன் கிட்ட ஃபீல் பண்ண முடியுதா? இல்ல சனி, நான் உன் கூட இருக்கிற போது எனக்கு ஏற்படுற ஃபீலிங்க நான் எப்பயுமே அவர்கிட்ட ஃபீல் பண்ணதே கிடையாது. நீ ரொம்ப ஸ்பெஷலானவன். நான் சொல்லியிருக்கேன்ல, நான் ரொம்ப ஸ்பெஷலானவன்னு. இது என்னது? இதுதான் என்னோட ஸ்பெஷலே. இதை எல்லாத்தையும் நீ புரிஞ்சுக்கிறதுக்கு நீ கண்டிப்பா இதை யூஸ் பண்ணி ஆகணும். நான் சொல்லியிருக்கேன்ல, நான் போட்டு வரேன். அப்பா அப்பா, அம்மா எங்க இருக்காங்க? நீ எங்கேயாவது போறியா? ஏன் நான் போக கூடாதா? தாராளமா போகலாம். இந்தா, நீ அர்ஜென்ட்டா எதுக்காகவோ கேட்டல. இன்னைக்கு ராத்திரி என்ன பிளான்? இது உனக்காக தான். என்ன இது? நீயே ஓபன் பண்ணி பாரு. இது உனக்கான சர்ப்ரைஸ். நான் போட்டு வரேன்.
ஏன் முன்னாடி வெக்கமா இருக்கா என்ன? அட ஸ்மைலி, இங்க பாரு, ப்ராப்ளம் ஆயிடுச்சு. என்னாச்சு? சைஸ் பெர்ஃபெக்ட்டா இல்லையா? இங்க பாரு, கையில என்னவோ ஆயிடுச்சு. என்னாச்சு? அட என்ன பண்ணிட்டு இருக்க நீ? என்ன விடு. உன்னோட குறும்பு ரொம்ப அதிகமாயிடுச்சு. அப்புறம் இந்த டிஷர்ட் டிஷர்ட் நல்லா தான் இருக்கு, ஆனா டிஷர்ட்க்கு உள்ள இருக்கிறது இன்னும் சூப்பரா இருக்கு. இந்த உலகத்திலேயே அதிக போதை தரக்கூடிய பொருள் எது தெரியுமா? என்ன? நீதான். ஐ லவ் யூ சன்னி. லவ் யூ ஸ்மைலி. ஹலோ ஹலோ. அட நீ என்ன செவிடா? சனி, இனிமே நம்ம உலகத்துல யாரும் வரமாட்டாங்க. நான் சொல்லியிருக்கேன்ல, என்னோட ட்ரிப்பே டிஃப்ரெண்ட் ஆனது. சாகர கல்யாணம் பண்ணதான் என்னோட வாழ்க்கையில நடந்த ரொம்ப பெரிய தப்பே. அப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து வாழ்ந்து நான் சலிச்சு போயிட்டேன். ஆத்திரமா வருது. இப்போ எனக்கு அதுல இருந்து விடுதலை வேணும். நான் அதுல இருந்து விடுதலை ஆகணும்னு நினைக்கிறேன். நீ உன் புருஷனை மறந்துரு. எப்பவும் என்னை பத்தி யோசி. இனிமே நான் உனக்கு நான் மட்டும்தான். எப்பவும் நான் மட்டும்தான்.
அட, நீ எப்ப வந்த? என்னாச்சு? நீ எதுக்காக எனக்கு இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? நான் உனக்கு அப்படி என்னதான் தப்பு பண்ண? நீ வேற ஒருத்தன் கூட கட்டில ஒண்ணா இருந்திருக்க. நீ என்ன சொல்லிட்டு இருக்க? நீ சொல்றது எதுவும் எனக்கு புரியல. சன்னி தானே அவனோட பேரு. உன்னோட ஸ்கூல் ஃப்ரெண்ட். அவனை தானே இப்போ உன்னோட பாய் ஃப்ரெண்ட் ஆக்கிக்கிட்ட. எதுக்காக எனக்கு துரோகம் பண்ணிட்டு இருக்க? ஏன்? நான் ஒன்னும் உனக்கு துரோகம்லாம் பண்ணலையே. அப்படின்னா நீ அவன் கூட பண்ணிட்டு இருக்கிறது பேரு துரோகம் இல்லைன்னா வேற என்ன? உன்னோட மூளையில சந்தேகம் பீ மாதிரி வந்துருச்சு. அவன் எனக்கு வெறும் ஸ்கூல் ஃப்ரெண்டு தான், வேற எதுவும் கிடையாது. போய், எல்லாமே போய். இது எனக்கு எப்படி இருக்குன்னு உனக்கு தெரியுமா? நீ அவனோட தோல்ல சாயும் போது நான் முழுசா உடஞ்சே போயிட்டேன். எந்த பொண்ணை நான் இந்த அளவுக்கு காதலிக்கிறேனோ அவ யாருன்னே தெரியாத ஒருத்தனோட தோல்ல சாஞ்சிருக்கும் போது, ஸ்மைலி, நான் இப்பவும் எல்லாத்தையும் மறக்கிறதுக்கு தயாரா இருக்கேன். நீ இனிமே ப்ளீஸ் அவனை மீட் பண்றதை விட்டுடு. ப்ளீஸ் ஸ்மைலி, பிட்டுவுக்காக, எனக்காக. நான் தான் சொல்றேன்ல, அவன் என்னோட ஃப்ரெண்டு மட்டும்தான். நாங்க எப்பயாவது மீட் பண்ணும்போது பேசுவோம், அவ்வளவுதான். இங்க தானே வச்சிருந்தேன். இந்த ஸ்பெஷலான பொருளை தானே தேடிட்டு இருக்க? நீ தேடுறது இங்க இருக்கு. இது உனக்கு எங்க கிடைச்சது? இதையெல்லாம் அந்த சன்னி கிட்ட இருந்து தானே வாங்கின. அவன் தானே உனக்கு இதெல்லாம் கத்து கொடுத்தான். அதனால தானே அடிக்கடி அவனை பார்க்கறதுக்கு போற நீ. அவன் உன்னை பைத்தியமாக்கிட்டு இருக்கான், உன்னை அழிச்சிட்டு இருக்கான். உன்னோட பொண்ணை நீ மறந்தே போயிட்ட. அப்படியா? உனக்கு இவ்ளோ சீக்கிரம் நான் பண்ண தப்பு தெரிஞ்சிருச்சுல்ல? ஆனா நான் ஏன் இப்படி பண்றேன்னு நீ எப்பயாவது யோசிச்சு பார்த்திருக்கியா? நான் எதையும் கேட்க விரும்பல. நான் இப்போ உன் மேல முழு பாசம் வச்சிருக்கேன். அதனாலதான் எதுவும் பேசாம அமைதியா இருக்கேன். எல்லாத்தையும் சரி பண்ண முடியும் ஸ்மைலி. நீ இந்த போதை பழக்கம், அப்புறம் இந்த சன்னி, இது ரெண்டையுமே விட்டுடு. சரி, இதுக்கப்புறம் நான் எப்பயும் சன்னியை மீட் பண்ண மாட்டேன். ஹலோ ஸ்மைலி, உனக்கும் பிட்டுவுக்கும் ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. என்ன தெரியுமா? நான் உன்னோட பர்த்டே செலிப்ரேட் பண்றதுக்காக இந்தியா வரேன். சீக்கிரமா வாங்க. என்னால இதுக்கு மேல வெயிட் பண்ண முடியல. என்னாலையும் தான். சரி, நான் வந்துடுறேன். பாய். அட, எங்க போயிட்டீங்க? எவ்வளவு நேரமா உங்களுக்காக நான் வெயிட் பண்றது? மம்மி இந்த டிஃபன் கொடுத்தாங்க, அதனால தான் டைம் ஆயிடுச்சு. ஓ சரி, நீங்க உட்காருங்க, நான் தட்டுல போட்டு கொண்டு வரேன். இன்னைக்கு எனக்கு எப்படி ஃபீல் ஆகுது தெரியுமா? எப்படி? பழைய ஞாபகங்கள்லாம் வருது. நான் எல்லாரும் எதிர்த்தும் சண்டை போட்டு உன்னை எனக்கு சொந்தமாக்கிக்கிட்டேன்ல. மம்மி, இப்போ நீங்க தான் அப்பாவை சமாதானப்படுத்தணும்.
ஏன்னா நாங்க 2 பேரும் கல்யாணம் செஞ்சுக்கிட்டோம். உங்களுக்கு இதுல விருப்பம் இல்லைன்னா எனக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா என்னால ஸ்மைலியை விட்டுட்டு வர முடியாது. இப்போ இவ என்னோட மனைவி. ஒருவேளை உங்களால இவளை ஏத்துக்க முடியலன்னா நானும் உங்க கூட இருக்க போறதில்ல. வா ஸ்மைலி. எனக்கு என்ன தோணுதுன்னா நமக்கு இப்பதான் கல்யாணம் ஆன மாதிரியே இருக்கு. அப்புறம் நீ உன் கையால எனக்கு சாப்பாடு ஊட்டி விடுற. ஆனா நீ ஒரு ப்ராமிஸ் பண்ண எனக்கு. நீ இந்த சாப்பாடை தினமும் சாப்பிடுவேனா? அப்ப நானும் உனக்கு ப்ராமிஸ் பண்றேன். நானே என் கையால தினமும் உனக்கு சாப்பாடு ஊட்டி விடுறேன். எல்லாம் முடிஞ்சது. சீக்கிரமா வந்துரு.